என்ன விலை அப்படின்றது கடைசியாக தான் தெரியும். ஏன் இப்போவே அவசரப்படுறீங்க? அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாகவே பதிலடி கொடுப்போம். அப்போ தெரியும் என்ன விலை அப்படின்னு. விலை அப்படின்றது ஈவன் நார்மல் காமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இதில் ஆரம்பித்து ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு இடத்துக்கு ஒரு விலை அப்படின்றது கைட்லைன் வேல்யூ மட்டும் கிடையாது, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இப்போது சாதாரணமாக ஒரு தொப்பி எடுத்துக்கங்களேன். சாதாரண தொப்பி ஒரு 50 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா, இதே தோனி போட்டிருந்த தொப்பி அப்படின்னா அந்த மாதிரி விலையை சட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் பாகிஸ்தான் இதுக்கான விலையை நிச்சயமாக கொடுப்பாங்க. அதை பாருங்கள், அவங்க ஏதோ ஒரு டாக்டிஸோடு தான் நடந்துட்டு இருக்காங்க. அதை நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன டாக்டிஸாக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த போர்லையும் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட ஜெயிச்சது கிடையாது. அடி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அவங்க நாட்டில் இன்னாண்ட பக்கம் இருந்ததையும் இழந்து பங்களாதேஷ்னு விட்டுட்டு போனாங்க. இந்த தடவை அதுக்கு மேலேயும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அண்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் அது அங்கே இருக்க அத்தனை பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம தனியாக பிரிஞ்சு வந்துட்டோமா, நம்ம நாட்டை முன்னேற்றணும், எக்கானமிக்கலாக டெக்னாலஜிக்கலாக எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு நம்மளை பார்த்து வைத்தறிச்சல், அவ்வளோதான். என்றைக்குமே பொறாமப்படுறவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தமிழ் மகாபாரத காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இலக்கணத்துக்கு இவர்கள் மட்டும் மாறப்போவது கிடையாது. பொறாமையால் அழிந்தான் அப்படின்றது பாகிஸ்தானுக்கும் பொருந்த போகின்றது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி.